துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2024வது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தனம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா, குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா, வெளிநாட்டு யோகம் இருக்குமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செக்மெண்ட் விஷயமாக பார்க்கலாம். அதாவது செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கும் பொழுது, முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 6ஆம் இடம் என்கின்ற வேலை அப்படிங்கிற இடத்துல போய் அமர்ந்திருக்கார். சனி பகவான், தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். கூட இருக்கிறது சூரியன், லாப அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது ஒரு வேலை இல்லை, அதாவது வேலை அப்ளை பண்ணி நான் காத்துட்டு இருக்கிறேன், எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு போய் 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மன மகிழ்ச்சி ஸ்தானம், தொட்டது துளங்கக்கூடிய விஷயங்கள், நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்கும். அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த குழப்பங்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரி உங்களை புரிந்து கொள்ளல, உங்களுக்குண்டான ஒரு ரெகனைசேஷன் நமக்கு கொடுக்கல, ஸோ இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்களுக்கு எல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அனைத்தும் தீரக்கூடிய விஷயமாக அமைகிறது. அதே சமயத்தில் நான் ஒரு இடமாற்றம் ஆகணும்னு நினைக்கிறேன், அதாவது அந்த இடமாற்றம் நமக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைத்தவாறு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், ப்ரமோஷன், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், என் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை, ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைப்பட்டுக்கின்ற விஷயங்கள், ஒரு இக்கு வச்சு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது உங்கள் ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். அப்போது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி பண்ணணும், அல்லது வியாபாரம் முன்னேற்றத்துக்காக நான் உழைக்கிறேன், நான் உழைப்பதற்கு, அந்த வியாபாரம் பெருக்குவதற்கு ஒரு நல்ல பணியாளர்கள் நமக்கு கிடைக்குமா, அதாவது ஒரு நல்ல ஸ்கில் செட் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன், அதே சமயத்தில் உங்கள் தனாதிபதி என்று, தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், யோகத்தை தரக்கூடிய புதன் பகவான், மூவரும் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் அல்லவா, விருத்தியாகக்கூடிய இடம் அல்லவா. அப்போ தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், தொழிலுக்கு உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அது குறிப்பாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதன் மூலமாக விருத்தியாகக்கூடிய தன்மை, அதன் மூலமாக புகழை கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் புதன் பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ புதனுங்கிறது யாரு? தன்னுடைய புத்தியஸ்தாலித்தனம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானை வைத்து செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள், ஒரு கன்சல்டன்சி சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டார்கெட் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம், லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த செவ்வாய் என்பது இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களாக இருக்கட்டும், அல்லது கட்டிடம் சார்ந்த துறையில், அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. அப்போ நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா, அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற அந்த யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ செவ்வாய் என்பது
என்பது நிலக்காரகன், சுக்கிரனுங்கிறது வீட்டுக்காரகன். அது 4ஆம் இடம் என்பது வீடு சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்கள் நினைத்தவாறு நினைத்த செயல்கள் நடக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், வாகன சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் இருப்பவர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் கணிசமான லாபங்கள் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அது புதன் கூட இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்கவாக இருக்கும். இதை இப்படி செய்தால் இது கரெக்ட் ஆகும், இப்படி செய்தால் இது நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு சக்தியும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். 5ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சனி பகவான் சொல்லணும். அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனாலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன் வீட்டை, அதாவது 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொட்டது துளங்கக்கூடிய தன்மை, கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான அந்த தன்மை. ஒரு அரசு எக்ஸாம் எழுதணும், 2-3 தடவை தோல்வியுற்றேன், இந்த தடவை நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கடுமையாக உழைக்கின்ற துலாம் ராசி என்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும், அழுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தவாறு நினைத்தவாறு செயல்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை. இந்த ராகு கேதுக்கள் 6-12ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்லவைகள் நடக்கும். அப்போ 6ல் இருக்கும்போது என்ன நடக்கும்? எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள், உங்களுக்கு முன்னால் உங்களுடைய பின்னால் இருந்து முதுகில குத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடுவார்கள், அல்லது அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தீரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் கடன் படிப்படியாக குறைக்கக்கூடிய தன்மை, கடனை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். அது யாரெல்லாம் இந்த துலாம் ராசி என்பவர்கள் வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது வெளிநாட்டுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நல்லவைகள், நல்ல செய்திகள், ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது. ஏன்னா 6ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகுங்கிறது அந்நிய மதம் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது அதர் கேஸ்ட் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. நீங்கள் அதாவது ஒரு சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே செல்வதற்காக தன்மைகள், உங்களுக்கு ஒரு ராகு திசை நடக்கிறது அப்படின்னு எடுத்துட்டாலே இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அதாவது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு செல்லக்கூடிய அமைப்புகள், அல்லது இந்த கண்ட்ரி டு கண்ட்ரி பாயக்கூடிய வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனை சரியாக முறையில் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். 7ஆம் இடத்தில் குரு இருக்கார். அப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதா, குரு பலன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையாக சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 4ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால
உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை. என்ன, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது சீமந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை தரக்கூடியவன். ஸோ அந்த பாக்கியத்தை தரக்கூடியவன் உங்களுக்கு எங்கே அமர்ந்திருக்காருன்னா சுகஸ்தானத்தில் அமர்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி என்று கும்பமனை 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான், சூரியன், சுக்கிரன், புதன், ஸோ இந்த 4 கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொட்டது துளங்கக்கூடிய விஷயங்கள், எண்ணிய காரியங்களில் ஜெயமாகக்கூடிய தன்மைகள், கடவுளினுடைய அனுகிரகத்தினுடைய அதாவது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள். ஸோ நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள், இஷ்ட தெய்வத்துக்கு வழிபடக்கூடிய தன்மைகள், உங்களுடைய முயற்சிகள். ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறார் அந்த குரு பகவான். அதாவது 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அதாவது உங்களுக்கு எதையும் செய்யணுங்கிற அந்த உத்வேகத்துடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சகோதரர்கள் மூலமாக மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடும் போது அனைத்து விதமான குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை, அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். ஒரு சரியாக செட் ஆகலை, அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024 நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கு, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும், நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.